இன்றைக்கி வந்து தயிர் சாதம் செய்யலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கி கருப்பில போட்டு அதை தாளித்து கொட்டிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, பின்ன தாளித்ததை போட்டு தயிர் ஊற்றி, ஃபுல்லு தயிர் ஊற்றாதீங்க, கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னு ரொம்ப புளிப்பு வந்துடும். கொஞ்சம் கட் பண்ணி வச்சா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான தயிர் சாதம் ரெடி. இதுக்கு ஊறுகாய், மிளகா வத்தல், பொட்டேட்டோ ஃப்ரை இப்படி எது இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து மாங்காய் சாதம் பின்ன தயிர் சாதம் ரெண்டுமே செஞ்சுருந்தேன். அதுக்கு நான் வந்து ஊறுகாய் பின்ன போண்டா செஞ்சுருந்தேன். சூப்பராக அருமையாக இருந்துச்சு. தயிர் சாதத்துக்கு கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்பட்டு ருசியாக இருக்கும். யாரெல்லாம் தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்.